தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம நியூ சீரீஸ், அதாவது 18 ஆண்டுகளுக்கு பிறகு குலதெய்வத்தை கும்பிடப் போகும் கும்பம். 18 ஆண்டுகள்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, கும்பத்துடைய ராசி மேல குரு பகவானுடைய 9ஆம் சிறப்பு பார்வை 18 ஆண்டுகளுக்கு பிறகு மே 11ஆம் தேதி முதல் விழத் தொடங்கி இருக்கிறது. கோச்சார ரீதியாக ஜன்ம சனியினாலையும் ஏழரை சனி பாதிப்பினாலையும் அவஸ்தையில் இருக்கக்கூடிய, டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய அத்தனை அவஸ்தையும் பட்டு மனம் நொந்து உயிர் மட்டுமே வைத்துக்கொண்டு உலாவி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பார்வையானது ஒரு 10 நாள் பட்டினியில் இருந்தக்கூடிய ஒருத்தருக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலையும் அந்த ஒரு தைரியத்தையும் உணர்வையும் தரும். கும்பராசி 5இல் குரு, 9ஆம் பார்வையாக குரு ராசியை பார்க்கிறார். குரு எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. அவர் பார்க்கிற பார்வை குரு பலத்தை தரும். குரு பலம் தெய்வம் நம்ம மடியில் உட்கார்ந்துருக்க மாதிரி, அதுதான் குரு பலம். தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம போடுற சட்டை, நம்ம போடுற பேண்ட்டு, நம்ம கட்டுற வாட்சு, நம்ம போடுற செயின், நம்ம போற காரு, நம்ம சம்பாதிச்ச கோடிக்கணக்கான சொத்துக்கள், பங்களா, பதவி, பணம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காக்கா கூட்டம், இதெல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும்னு நினைச்சுதான் அத்தனை படித்தவன் படிக்காதவன் எல்லாருமே வாழ்றாங்க. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே எதில் வாழ்றாங்க? எந்த நம்பிக்கையில்? இதெல்லாம் நம்ம கூட வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம கூட வரவே வராது. அப்போ எது நம்ம கூட வரும்? தெய்வம் வரும். நம்ம தோத்தாலும், நம்ம மறுத்து போனாலும், நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், நிராயுத பாணியாக இருந்தாலும், நம்ம கூட ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும், தெய்வம் மட்டும் இருப்பார். நம்ம தவறு செய்தாலும் நம்ம கூட இருப்பார். நம்ம நல்லது செய்தாலும் நம்ம கூட இருப்பார். நம்மளை விட்டு போவே மாட்டார். தெய்வம் மட்டும். நம்மை பெற்ற அப்பா இறந்து போயிடுவார். நம்மை பெற்ற அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மட்டும் வாழ்வாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குடும்பம் தனியாக போயிடுவாங்க. ஏன்? ஒரு ஸ்டேஜில் நம்ம பெற்ற பசங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம கட்டின பொண்டாட்டி கணவன் அதில் கூட பிரிவு விட்டுட்டு போயிடுறாங்க. 65 வயசுலலாம் டைவர்ஸ் பார்க்குறோம். ஆக நம்மக்கிட்ட நம்மளை விட்டு பிரியாமல், நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லைனாலும், பதவி இருந்தாலும் இல்லைனாலும், அழகு இருந்தாலும் இல்லைனாலும், நம்ம விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது ஒரே எது? தெய்வம் மட்டும்தான். அண்ட் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது தெய்வத்துக்கு. இதுதான் பியூட்டி. அந்த தெய்வம் கும்பத் ராசிக்கும் அந்த தெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, நிறைய சம்பந்தம் இருக்கு. தெய்வம் சாக்ஷாத் உறைவிடமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. கும்பம்னா கையெடுத்து கும்பிடுறோம். அந்த கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கும்பத்தை நம்ம கும்பிடுறோம். சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு, காலபுருஷனுடைய லாபஸ்தானம் கும்பம், சகிப்புத்தன்மையுடைய உச்சகட்டம், அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட ஒரு ராசி. இந்த கும்பராசிக்கான குரு பகவான் 18 வருஷத்துக்கு பிறகு குரு பார்வை கும்பராசியில 9ஆம் பார்வை, சிறப்பு பார்வை விடுது. அதோடைய சூட்சமம் என்ன? அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்கு பேரும் புகழும், நல்லா வாழ்றதும், நல்லா வாழ்வதற்கான வாழவில்லை அப்படின்னா அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியம் தான். இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 5இல் குரு உட்காரும் போது சில சங்கடங்களை ஏற்படுத்துவார். குழந்தைகள் மூலியமான சில உடல் உபாதைகள், அவங்க மூலியமா சில சின்ன சின்ன அவமானங்கள், இதெல்லாம் ஏற்படுத்துவார். ஆனால் 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதனால் உங்கள் ராசியை மட்டுமா பார்க்குறாரு. உங்களுடைய 9, உங்களுடைய 11 வீடு, அதை தவிர உங்கள் ராசி, இந்த 3 வீடையும் பார்க்குறார். இந்த ராசியை பார்க்கின்ற குரு பகவானால் தெளிவு பிறக்கிறது. ஏழரை சனியுடைய தாக்கம்னா என்ன? தெளிவே போயிடும். மனசை சனி பிடிச்சிட்டாருன்னா என்ன? மனசு ஒர்க் ஆகாது. அந்த தெளிவை கொடுக்கக்கூடியது இந்த குரு பலம் தான். அந்த குரு பலத்தினால அந்த தெளிவு பிறக்கிறது. 18 வருஷத்துக்கு பிறகு இந்த தெளிவு வருது. 9ஆம் பார்வை, சிறப்பு பார்வை வருது. ஒவ்வொரு பிறவியிலும், மனித பிறவியிலும் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய கர்ம வினைக்கேற்ப ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகமும் தலைவிதியும் அமைகிறது. அப்படி வரக்கூடிய இந்த வாழ்க்கையில ஏதாவது நமக்கு ஜாதக ரீதியா தோஷம் இருக்கா, இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையை இன்னும் மேன்மையா வாழ முடியும்.
எஃபெக்டிவா வாழ முடியும். குருபலம் அதை பத்தி நம்ம பேசணும். குருபலம் ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் செய்யும்? குருபலம் என்ன செய்யும்னா, வாழ்க்கையிலேயே நம்பர் 1 பிரச்சனையை சால்வ் பண்ணும். சரியான வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணி கொடுத்துடும் குருபலம் இருந்தால். இந்த நேரத்தில் குருபலம் வேற என்ன செய்யும்? அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, புத்திர பாக்கியம். குழந்தைகள் இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. குழந்தைகள் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். குழந்தைகள் இருந்தால் அப்பதான் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், அதனால சங்கடங்கள் இருந்தாலும், அந்த ஒரு திருப்தி, மன திருப்தி, வாழ்வதற்கான ஒரு பர்பஸ் தேவை என்ன அப்படிங்கிறது புரியும். அது குருபலத்தினால சரியாகும். குருபலம் இருந்தால் ஒரு நார்மலாக இருக்கும் மைண்டு. அதாவது நம்ம சரியாக கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, நம்ம ஒரு அப்படியே ஒரு சமுதாயம், ஃப்ரெண்ட்ஸு, அப்படி ஒரு கரெக்டாக இருக்கும். குருபலம் தான் தைரியத்தை கொடுக்கும். குருபலம் தான் ஆன்மீக தேவையை ஏற்படுத்தும். ஆக குழந்தையற்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு குறைவான வாழ்க்கையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கும் கூட விதிவிலக்குகள் உண்டு. மனம் சம்பந்தப்பட்டது. இப்போ ஒரு 2 பேர் சேர்ந்து சம்மந்தப்பட்டாங்க, எனக்கு குழந்தை வேண்டாம், எங்களால் காப்பாற்ற முடியாது, இல்லை வேற சூழ்நிலைக்காக எனக்கு வேணாம்னு சொன்னாலும் அது வேற விஷயம். என்னதான் சொன்னாலும், எப்படி தான் பேசினாலும், குழந்தை இருக்கக்கூடிய வீடு தெய்வம் இருக்கக்கூடிய வீடு. ஆக இவ்வளவு விஷயம் கும்பராசிக்கு இருக்கு. ஊரே கூடி நின்று உங்களை பற்றி தப்பாக பேசினாலும், இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எங்கிருந்தோ வருவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்கள் பக்கமே நிற்பாங்க. நண்பர்கள்னால இந்த நேரத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு லைஃப் சேஞ்சஸ் ஏற்படும். அதே மாதிரி இந்த நேரம் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் எதையுமே கேட்டு செய்கிறது நல்லது. என்ன, எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, நான் அப்பா அம்மாட்ட நான் ஏன் கேட்கணும், எனக்கே எல்லா விஷயமும் தெரியும், அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படி நினைக்காதீங்க. படிப்பு என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. படிப்புனால செய்ய முடியாத பல விஷயங்களை அனுபவம் செய்யும். படிப்பு நீங்கள் எங்கே வேணால் கற்றுக்கலாம், அனுபவத்தை ஆக்ஸ்போர்ட், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கூட கற்றுக்க முடியாது. பணம் கொடுத்து அதை கற்றுக்க முடியாது. முக்கியமாக அது கடவுளாக ஏற்படுத்தி கொடுக்கறது. அதை தவிர அந்த அனுபவம் ஏற்பட்டாலும் புரிஞ்சிக்கக்கூடியவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. எல்லாராலையும் அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு மனசில் நிறுத்த முடியாது. இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கும்பராசிக்கு இந்த 18 வருஷத்துக்கு பிறகு ஃபினாமினல் சேஞ்சஸ் லைஃப்பில் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனையிலேருந்து ஆரம்பித்து எல்லா மாற்றங்களும் நடக்கும். இந்த 7.5 சனி வேற ஜென்ம சனிலேருந்து விட்டு போயிட்டாரா, மார்ச் 2025. அதுக்கு பிறகு ஒரு பெரிய தெளிவு, குரு பார்வை கிடைக்குது. மே 11லேருந்து எல்லாமே நல்லதாக நடக்கிறது இப்போ தான் ஆரம்பிக்குது. 7.5 சனியை நீங்கள் கடந்து போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த குரு பயிற்சி, இந்த குரு பலம், இந்த குரு பலமானது. ஆக அப்படிப்பட்ட குருபலம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மனசில் ஒரு புது தெம்பு, புதிய உணர்ச்சி, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவிகள், எதிர்பார்க்காத திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அப்பா சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முன்கோபத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். எங்கேயும் சின்ன சின்ன சண்டை பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் கண்ணாப்பினா சண்டை வச்சுக்காதீங்க, வெட்டுருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முக்கியமாக கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் யாரும் தெரியலன்னா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. உடனடியாக அதை வழிபாடு செய்யறதுக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கான வேலையை நீங்கள் பாருங்கள். அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வீட்டில் ஒரு சின்ன செப்பு வேல் வச்சு முருகனை வழிபடுவது, வேல் ரூபமாக முருகனை வழிபடுவது. இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வினைகள் இருந்தாலும் அதையெல்லாம் களைஞ்சிவிடும். 3வது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மிகப்பெரியவர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவது. இந்த பூர்வீக பூமியில் போய் ஒரு தடவை பார்க்கறது, பூர்வீக வீட்டுக்கு போய் ஒரு தடவை வாசம் பண்ணி அங்கே தங்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய 7.5 சனியுடைய தாக்கத்தை பெருமளவில் மாற்றி காட்டும். ஆக இந்த கும்பராசிக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பலம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றியும், எப்பேற்பட்ட வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பேசணும். ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் தான் முக்கியம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்க இந்த பலன்கள் பொது பலன்கள். ஒட்டுமொத்த உங்க ஜாதகத்துக்கான குறிப்பான உங்கள் பிறவிக்கான உங்களுடைய பிறவி ரகசியம் சூட்சமத்துக்கான பலன்கள், ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன பலன்கள் இருக்கோ அதுதான் ஒட்டுமொத்தமான பலன்கள். நாம சொல்றதெல்லாம் பொது பலன்கள். உங்க ஜாதகத்துல என்ன பலன்கள் இருக்கு, உங்களுக்கு பிறவியில என்ன சூட்சமங்கள் இருக்கு, என்ன ரகசியம் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் நிகழ்ச்சியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.